உனக்கு யார் இந்த பூவை வாங்கி கொடுத்தது? ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? யார் உனக்கு பூ வாங்கி கொடுத்தது? யாரு பூ வாங்கி கொடுப்பா? யாரு பூ வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அவர்தான் வாங்கி கொடுத்தாரு. ஏய், என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் விளக்கமா சொல்லு. சரி சரி, உனக்கு புரியும்படி விளக்கமாவே சொல்றேன். எனக்கு ஆசையா பூ வாங்கி கொடுத்தது சஞ்சீவ் தான். மாமா, 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 மாமா. என்ன முத்து, என்னாச்சு? என்னடா அது வம்பா போச்சு? மாமா, என்ன முத்து? அபி, நீ பூ வாங்கி கொடுத்ததா என்கிட்ட சொல்றா? அபிக்கு நீ பூ வாங்கி கொடுத்தியா? ஏய் முத்து, நான் எதுக்கு அவளுக்கு பூ வாங்கி கொடுக்க போறேன்? அப்புறம் ஏன் அவ அப்படி சொல்றா? இந்த பாரு முத்தழகு, அவ வேணும்னே இப்படி சண்டை மூட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருப்பா. இல்ல, எனக்கு அப்படி தோணல. நீ பூ வாங்கினதா பூக்காரம்மா என்கிட்ட சொல்லுச்சு. ஆனா நீ என்கிட்ட வந்து நீ பூ வாங்கலன்னு சொன்ன. ஆனா இப்ப அபி தலையில பூ இருக்கு. அப்போ நீ தானே அபிக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கணும். ஏ முத்தழகு, என்ன பேசுற நீ? அந்த பூக்காரமாட்ட பூ வாங்கினதெல்லாம் உண்மைதான். ஆனா வர வெள்ள எங்கேயோ கீழே விழுந்துருச்சு போல. பூ கீழே விழுந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன் தான் நான் சொல்லல. அவ்வளவுதான் நடந்தது. இல்ல மாமா, நீ சொல்ற விளக்கம் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. நீதான் பூக்காரம்மா கிட்ட பூ வாங்கி அபி கிட்ட கொடுத்துருக்க. நான் கேக்குறதுனால நீ இப்ப சமாளிக்கிற. முத்து, இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அவளுக்கு எதுக்கு நான் பூ வாங்கி கொடுக்க போறேன்? உனக்கு தான் நான் பூ வாங்கிட்டு வந்தேன். இல்ல, நீ போய் சொல்ற. என் வாழ்க்கையே வீணா போச்சு. எல்லாமே போச்சு. நான் உன்னை நம்பி தானே என் அப்பா அம்மாவை விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட மாமா. முத்தழகு, தயவு செஞ்சு அழாத. நான் சொல்றத கொஞ்சம் நம்ப. ஐயோ முத்தழகு, அழாதரா. சஞ்சீவ் எனக்கு பூ வாங்கி கொடுத்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சிருக்கான். அதனாலதான் அந்த உண்மைய மறைச்சிருக்கான். சஞ்சீவ் இன்னொரு நாள் உனக்கு பூ வாங்கி தருவான். நீ அழாத. முத்தழகு, முதல்ல நீ அழுகிறத நிறுத்து. உனக்கு நான் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? இல்ல அழாத, சொல்லிட்டு இருக்கேன்ல, அழாத. என்னடா, என்ன ஆச்சு? நீ முதல்ல உள்ள போமா. ஏலே, என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. போமா. டேய், பேசாம இருடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வண்டி ஓட்டும் போது பாத்து ஓட்ட மாட்டியா? பூவை நீ பாட்டுக்கு கீழே போட்டு போயிட்ட. நான் எடுத்து வச்சுக்கிட்டு உன்னைய பாண்டி பாண்டின்னு கூப்பிடுறேன். நீ காதுலயே வாங்காம கண்டுக்காம வந்துட்ட. ஐயோ, முத்தழகுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. கிளம்பிடலாம். இல்லாட்டி முத்தழகு பேயாட்டம் ஆடிடுவா. இங்க இருந்து போயிடலாம். இந்தால பூவு புடி. முடிங்கிறல்ல. என்ன மன்னிச்சிரு மாமா, உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேன். அவதான் என்ன டார்ச்சர் பண்றான்னு பார்த்தா நீ என்ன புரிஞ்சுக்காம பண்றல. மாமா, உனக்கு போய் வேணும் பாரு, என்ன சொல்லணும். புடி மாமா.
இதுக்கெல்லாம் காரணம் அந்த அபிதான். எங்க அதுக்குள்ள உள்ள ஓடிட்டாளா? அப்புறம் பாத்துக்கிறேன். மாமா சந்தேகப்பட்டிருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாண்டி மாமா சொன்னதை நான் நம்பி இருக்கணும். இப்ப பாண்டி மாமா என் மேல கோவமா இருக்கே, எப்படி சமாதானப்படுத்துறது? எங்க போறீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை இல்லம்மா, பாண்டிக்கு என்ன தேய்ச்சி குளிக்க வைக்க போறேன். மாமனை சமாதானப்படுத்த இதை தவிர வேற வழி இல்ல. அத்தாத்த, இந்த எண்ணெய் என்கிட்ட கொடுங்க, நான் பாண்டி மாமாக்கு தேய்ச்சி விடுதேன். வேணாம் முத்தழகு, நீ பண்ண வேலைக்கு பாண்டி ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்கான். நீ எண்ணெய் தேய்ச்சி விட்டேன்னு வச்சுக்கோ, அவன் ஒத்துக்குருவானா? அத்த, பாண்டி மாமாவை சமாதானப்படுத்ததான் நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு சொல்றேன். அந்த எண்ணெய் என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிடுவேன். ஏதோ பண்ணு போ. மாமா, இந்த எண்ணெய வச்சு என் மேல இருக்கிற கோவத்தை இறக்கி காட்டுறேன் பாரு. மாமா, என்னல அது? இன்னைக்கு சனிக்கிழமைல, அதான் உனக்கு என்ன தேய்ச்சி விட. அம்மா எங்க? அத்தைக்கு நிறைய வேலை இருக்கு மாமா, நீ வா, நான் உனக்கு என்ன தேய்ச்சி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே தேய்ச்சிக்கிறேன், நீ போ. அப்படி சொல்லாத மாமா. நேத்து அந்த அபி என்ன ட்விஸ்ட் பண்ணி குழப்பி விட்டுட்டா, அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிரு மாமா. வா, என்ன தேய்ச்சி விடுதேன். மாமா யோசிக்காத. சரி போ, நான் வரேன். வா மாமா, வா வா மாமா, வா வா. ஏய், இங்க எதுக்கு கூட்டு வர? இப்படி உட்காரு. கொல்லையிலே உட்காந்து தேய்க்கலாம்ல. இங்க உட்காந்து தேய்ச்சாதானே அபி வயிறு எறிவா. என்ன? ஒண்ணு இல்ல மாமா, கொல்லையில வெயிலா இருக்கும், அதான் இங்க உட்காரலான்னு சொன்னேன். நீ உட்காரு மாமா. இன்னைக்கு நான் என் பாண்டி மாமனுக்கு என்ன தேய்ச்சி விடுறத பார்த்து வயித்தறிச்சல் பட்டே அந்த அபிக்கு 2 கண்ணும் அவிஞ்சு போகணும். காணோம். மாமா, இத்தனை நாளா உனக்கு அத்தை தானே என்ன தேய்ச்சி விட்டுச்சு, இன்னைக்கு நான் தேய்ச்சி விடுறேன் பாரு. ஏய், கண்ணு எரியுதுல, பார்த்து தேய். என்னையும் நல்லா தேய்ச்சி விடுறேன் மாமா, அப்பதானே சூடு இறங்கும். ஏய் ஏய், தலைய ஆட்டாத. மாமா மாமா, சாரி மாமா. நீ சொன்னதான் மாமா சரி. பூ கீழே தான் விழுந்திருக்கு. இருந்தாலும் அபி எப்படி நீ பூ வாங்கிட்டு வந்த அன்னைக்கு அவளும் எப்படி பூ வச்சிருந்தான்னு தான் எனக்கு தெரியல. ஏய், இந்த பாரு, இனிமே அந்த பூ விஷயத்தை பத்தி பேசுன நீ என்னையும் தைக்க வேணாம், ஒண்ணும் தைக்க மாமா வேணாம். மாமா உட்காரு மாமா. இனி பூ விஷயத்தை பத்தி வாயே திறக்க மாட்டேன் மாமா. முத்தழகு சஞ்சீவுக்கு என்ன தேய்ச்சி விட்டு என்ன வெறுப்பேத்த பாக்குறாளா? இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன என்ன இவ்வளவு காணுமே? என்னம்மா, தேய்ச்சி முடிச்சிட்டியா? இரு மாமா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கவே இல்லையா? வந்துட்டாயா சகுனி? இன்னைக்கு உனக்கு இருக்குடி. இவ எதுக்கு இங்க வரா? சஞ்சீவ், என்ன இது எனக்கு நீ வாங்கி கொடுத்த புடவைதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஐயோ, அடுத்த பிரச்சனையோட வந்துட்டாளே. பொண்டாட்டிக்கு வாங்குற புடவைக்கு புருஷன் தானே காசு கொடுக்கணும்.
அதான் உங்களை காசு கொடுக்க சொன்னேன். ஏய் இங்க வால அண்ணா எவ்வளவு 1000 அண்ணா. தெருவுல போன பிச்சைக்காரனுக்கு இந்த 1000 போட்டதான் நினைச்சுக்கிறேன். நேத்து பூவை வச்சு பிரச்சனை பண்ணா இன்னைக்கு புடவைய வச்சு பிரச்சனை பண்றாளா? ஏய் என்ன வளர்ற? என் மாமா எதுக்குடி உனக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்? வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சோ? இங்க பாரு, பொய் சொல்லி என்ன வெறுப்பேத்த பாக்குறியா? நான் ஏன் முத்தழகு அப்படி பண்ணணும்? இந்த புடவைய காசு கொடுத்து எனக்கு வாங்கி கொடுத்தது சஞ்சீவ் தான். வேணும்னா நீயே கேட்டு பாரு. மாமா, நீ இருக்கும் போதே நீதான் அவ கட்டியிருக்க புடவைக்கு பணம் கொடுத்ததா அவ சொல்றா. ஏ அவ பொய் சொல்றா, நீ வேற. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இது சஞ்சீவ் எடுத்து கொடுத்த புடவைதான். அத்தை, அத்தை, என்னம்மா, இந்த வரேன். என்னம்மா, என்ன விஷயம்? மாமா, நீ அபிக்கு புடவை வாங்கி கொடுக்கலன்னு அத்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஐயோ, இதுக்கு தான் முத்தழகு என்ன கூப்பிட்டாளா? ஐயோ, என்ன மாமா யோசிக்கிற? உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி நீ அபிக்கு புடவை எடுத்து கொடுக்கலன்னு சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேள. நீ சத்தியம் பண்ணு, அப்புறமா நான் கேக்குறேன். அபிக்கு புடவை எடுத்து கொடுக்கலன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. ஆமா, நான் தான் புடவை வாங்க பணம் கொடுத்தேன். ஆனா எதுக்காக அப்படி பண்ணேன்னு கொஞ்சம் கேள. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல, நான் என் வீட்டுக்கு போறேன். முத்தழகு, ஐயோ சஞ்சீவ், எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பு இவளுக்கு. அவளை என்னைய வெறுப்பேத்துறியா நீ? போடி போ. என் மாமனை நம்பி இந்த வீட்டுக்கு வந்த பத்தியா? எனக்கு இதெல்லாம் தேவைதான். நல்லா வேணும் எனக்கு. எங்க அப்பா அப்பவே சொல்லுச்சு, உன் மாமனை நம்பாதன்னு. நான் தான் கேட்கல. ஏய் முத்து, நான் சொல்றத கொஞ்சம் கேள. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆமா, இனி நினைக்க என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. உன்னையே நம்பி இருந்த எனக்கு இது தேவைதான். சொல்றத கேளு முத்தழகு, அவசரப்படாத. ஆமா, அவசரப்பட்டேன். அதான் நஷ்டத்துல நிக்கிறேன். முத்தழகு சொன்ன, ஓ கண்ணு வேற எரியுது. எனக்கு வயிறு எரியுதே. நான் போறேன். ஏய் எங்க போற முத்து? நான் சொல்றது கேளு. நான் எங்கேயோ போறேன். உங்களுக்கு என்ன? முத்தழகு, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு போ. என்ன சொல்ல போறீங்க? பொய்யா? நான் சொல்றதெல்லாம் எங்க அம்மா மேல சத்தியம். உள்ளதாச்சி புள்ள ஆசைப்பட்டு புடவை எடுத்திருக்கிறா. அவருக்கு பணத்தை குடுல. மா, குடுன்னு சொல்றேன்ல. இதுதான் நடந்துச்சு. ஒண்ணும் விருப்பப்பட்டலாம் அவ வாங்கின புடவைக்கு நான் காசு கொடுக்கல. டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் கொடுத்தேன். ஆமா முத்தழகு, ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. அந்த அபி பேச்சு கேட்டு உங்களை சந்தேகப்பட்டுட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இப்ப சொல்லு, எல்லாத்தையும் மட்டும் மன்னிப்பு கேளு. பார், இனிமே அவ சொல்றத அப்படியே நம்பாம கொஞ்சமாவது யோசி. என்ன இப்படி தூண்டி விட்டுட்டு என் மாமா கூட எனக்கு பிரச்சனை உண்டாக்கிட்டல அவள. ஏய் என்னம்மா நீ? ஷோ, ஏ அபி, வாடி வெளிய. ஏண்டி, எனக்கும் என் மாமனுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டே இருக்க? நான் ஒன்னும் சண்டையை மூட்டி விடல. உனக்கு உன் மாமா மேல நம்பிக்கை இல்ல, அதான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற. யாருக்கு நம்பிக்கை இல்ல? ஒரு 2 முழம் பூக்கு ஆசைப்பட்டு பொய் சொன்னவதானே நீ. நீ என்ன கேள்வி கேக்குறியா? கேள்வி கேட்கலமா, உனக்கு புரிய வைக்க பாக்குற. சஞ்சீவ் உனக்கு வாங்கிட்டு வந்த பூவை எனக்குன்னு சொன்னதே உன்னால தாங்கிக்க முடியல. நீ எனக்கு தாலி கட்டின எனக்கு சொந்தமான சஞ்சீவ உனக்கு சொந்தம்னு சொல்றியே, அது எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? இப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையில இருந்து விலகிடு. நான் ஏண்டி விலகணும்? இங்க இருக்கிறது என் மாமா பாண்டி, உன் புருஷன் சஞ்சீவ் இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு நாள் நான் சொல்றது புரியும்.
ஐயா, சொல்லுமா அபி. நாளைக்கு நான் வீட்டை காலி பண்ணிட்டு சஞ்சீவ் கூட ஊருக்கு கிளம்புறேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. ம், ஐயா, இத்தனை நாள் உங்க வீட்டை கொடுத்து எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. நான் வரட்டுமா? சரிம்மா, சரி. பார்த்து போயிட்டோம். இப்ப எதுக்கு எல்லாரும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன இடியா விழுந்து போச்சு? அந்த அபி புடவை பூ விஷயத்துல நம்ம கிட்ட பொய் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு பொய்யா தான் இருக்கும். அது இல்ல முத்தழகு, அபி சொல்றத பாக்கும்போது அவ வார்த்தையில ஒரு நம்பிக்கை தெரியுது. பொய் சொல்ற மாதிரி தோணல. மா, என்னம்மா பேசுற? பொய் மாதிரி தெரியலங்கிற? பொய் தாமா பேசுறா அவ. நான் இங்க இருக்கும்போது அவ யாரம்மா கூட்டிட்டு வருவா? சும்மா எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டு. இந்த பாருமா, நாளைக்கு அவ பாண்டிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி யாரையுமே கூட்டிட்டு வராம ஊரு முன்னாடி அவ எப்படி அசிங்கப்பட்டு நிக்க போறான்னு மட்டும் பாரு. அப்படி சொல்லு மாமா. சஞ்சீவ், சஞ்சீவ், வெளியே வா. ஆரம்பிச்சிட்டா. சஞ்சீவ், சஞ்சீவ். வந்துட்டா. ஒரு மனுஷனை ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டமா? நீக்கு அவள. பாண்டி, ஏய், என்ன? எதுக்கு ராத்திரி வந்து கத்திட்டு இருக்க? சஞ்சீவ், நான் உனக்கும் எனக்கும் சென்னைக்கு போக 2 டிக்கெட் எடுத்துட்டேன். ஏய், நான் என் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். நீ எதுவும் பேக் பண்ண வேணாம். நம்ம சென்னையிலேயே உன்னோட ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. இனி எதுக்கு இந்த பாண்டியோட ட்ரெஸ் எல்லாம்? அதனால நீ எதுவுமே பேக் பண்ண வேணாம், சரியா? ஏய் முத்தழகு, நீ மாமா ஓவரா பேசுறா மாமா. நீ அமைதியா இரு. அவ என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். சொல்லுமா, சொல்லு. சஞ்சீவ், நான் இப்போ இங்க எதுக்கு வந்தேன்னா, உன் கூட இருக்கிறது பாண்டியோட அப்பா அம்மாவா இருந்தாலும் இத்தனை நாளா அவங்க உன்னை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல, அதான் வந்தேன். மேகலாத்த, சஞ்சீவை நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அத்தை. ஏய், இன்னும் ஓவரா பேசிட்டு இருக்க. மரியாதையா போயிடு, இல்ல இங்கே வெட்டி போட்டு போயிடு. அபி இங்க இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது. சொன்னா கேட்க மாட்டா. பாத்துக்கிட்டே இருக்க. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? விடு சும்மா முத்தழகு. இரு மாமா. இப்ப எங்க அம்மா கிட்டயே நான் வேத்தாள் மாதிரி பேசிட்டு இருக்கா? இவ்வளவு அப்படியே கொண்டு போட்டு. பாண்டி, கொஞ்சம் பொறுமையா இருல. விடுங்க. மாமா, பாண்டி, இவள கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போனா நான் என்ன பண்றது? நாளைக்கு அபி மூஞ்சில இந்த ஊரே காரி துப்பி அவளை துரத்தி அடிக்க போகுது. அப்புறம் என்ன மாமா? ஒன்னும் ஒன்னும். நீ உள்ள போ மாமா. குடு. நீ வா பாண்டி, உள்ள போ. வாப்பா, உள்ள வா. உள்ள போ. ஏய், நாளைக்கு தான் உனக்கு கடைசி நாள். நாளைக்கு உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிரும். அப்போ நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்க. டே, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. லக்ஷ்மி அத்தை கூட பாண்டி வந்த உடனே நம்ம சஞ்சீவுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிரும். சஞ்சீவ் நம்மள புரிஞ்சு ஏத்துப்பா. அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்ல. நம்ம 3 பேரும் சென்னைக்கு கிளம்பி போயிட வேண்டியதுதான். அதுக்குதான் நான் இப்ப ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன்.
சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நீ நான் உன் அப்பா 3 பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறோம். சஞ்சய் உயிரோட இருக்கான், நாளைக்கு ஊருக்கு வர போறாங்கிற விஷயத்த சீதா அத்தை கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. வேணாம் வேணாம், அத்தை கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேணாம். நாளைக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சஞ்சீவ சென்னைக்கு கூட்டிட்டு போய் அத்தை முன்னாடி நிறுத்தி உங்க புள்ள இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு சொன்னா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.